காலையில ஒரு 5 மணிக்கு பகன் ரெடி ஆயிட்டு கைடு எடுத்துன்னு பறந்துட்ட மக்களே. எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம வாத்தியாரு ஓய்வு நாள்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே நம்ம ஓய்வு நாளை தவிர்த்துட்டு நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா கட்டியிருந்த பார்க் பக்கம் அனைத்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்குமே தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ள வச்சிருந்தாரு. இருந்தாலுமே நம்ம கண்ணை ஒன்னதான் தேடி நின்ச்சு. அது என்னன்னா புல்லப் பார் மக்கள். அது இல்லாததால ஒரே ட்விஸ்டம். எதனாலனா நம்ம ஒரு புல்லப் பார் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நம்மளுக்கு புல்லப் பார் மேல நீடிச்ச அன்பு பரவிடுச்சு. அதனால எங்க புல்லப் பாரை பார்த்தாலும் பிடிச்சி தொங்கிடுறது. அந்த மண்ட குழப்பத்திலே வீட்டு பக்கம் பார்த்து பறந்து வரப்பதான் ஒருத்தர் சொன்னது ஞாபகம் வந்தது. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படிச்சுட்டு நம்ம குழந்தை பருவத்தில் அழுகுறப்பெல்லாம் பார்த்தா சிரிக்க வைக்கிற கார்ட்டூன் எல்லாமே இந்த காலத்துல நம்ம வாழ்க்கைக்கு ஒரே முன் உதாரணமா இருக்கு. சரி, சூடு குளியலுக்கு நேரமாச்சுன்னு சொல்லி சூடு குளியல முடிச்சிட்டு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா அற்புதமான உணவு இருந்தது. அதுவுமே அச்சு துவம்சம் பண்ணிட்டு எப்பயும் போல ஒரு நடமணியை போட்டு வந்தாதான் உடல் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நடமணிக்கு போலான்னு தான் நினைச்சிருந்த மக்களே. ஆனா சில பல வெளி வேலைகள்லாம் இருந்தனால நடமணியை தவிர்த்துட்ட மக்களே. நான் வெளி வேலைன்னு சொல்லியிருந்தோம்னா நான் கடுமையா ஏதாச்சும் பண்ணிட்டு வரும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, சிலிமிச பண்ணதான் வெளியில போயிருந்தேன். சொக்கா ஃபுல்லா அழுக்கு, அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்ற காரணத்தினால நம்மளே சில பல அலசலை போட்டுட்டு நம்ம உடலையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன். தனிச்சிருங்க மக்களே.